இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுகிறதென்றால் இது சாதாரணமாக நிகழ்ந்த நிகழ்வல்ல. எம்பெருமான் ஈசனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். சிவராத்திரி என்று தரிசிக்க வேண்டிய சிறப்பான தலங்கள். சிவராத்திரி என்று புராணத்தோடு தொடர்புடைய தலங்களில் இறைவனை தரிசிப்பதால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். இது ஒரு சாதாரணமான பதிவல்ல, உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகும் ஒரு அதி உன்னதமான அற்புத பதிவு. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து புண்ணியம் சேர்த்திடுங்கள். திருவண்ணாமலை ஒரு மகா சிவராத்திரி நாளில் லிங்கோற்பவ காலத்தில் இறைவனி தலத்தில் ஜோதி உருவாக காட்சி கொடுத்தார் என்கிறது சிவபுராணம். சிவராத்திரி தோன்றிய தலமும் இந்த திருவண்ணாமலை திருத்தலம்தான். திருவண்ணாமலை தலத்தில் சிவராத்திரி தரிசனம் செய்வது வாழ்வில் தடைகளை போக்கி வெளிச்சமாக்கும். திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டுக்கு அருகிலுள்ள திருத்தலம். கோடி ருத்திரர்கள் சிவராத்திரி காலத்தில் பூஜை செய்த இடம் இது. எனவே இத்தலத்தை உருத்திர கோடி என்பார்கள். சிவராத்திரி அன்று இத்தலத்தில் வழிபடுவது செழிப்பான வாழ்வை கொடுக்கும். காஞ்சிபுரம் தன் பதியான பசுபதியின் கண்களை பார்வதி விளையாட்டாக பொத்த உலகங்களும் இருண்டன. அதனால் சிவன் தன் மூன்றாவது கண்ணை திறந்தார். அதன் வெப்பம் தாழாமல் உலக உயிர்கள் வருந்தின. அந்த சங்கடம் நீங்கிட ருத்திரர்கள் இங்கு பூஜை செய்தனர். காஞ்சியில் உள்ள கோயில்களான ஆனந்த ருத்ரேசம், மகா ருத்ரேசம், ருத்திர கோடீசம் ஆகியவை ருத்திரர்கள் பூஜித்த தலங்கள். காஞ்சியில் ஒரு பகுதி உருத்திர சோலை எனப்பட்டது. உலகத்தாருக்கு துன்பம் ஏற்பட்ட பாவத்திலிருந்து விடுபட பார்வதி காமாட்சியாக இருந்து சிவனை பூஜை செய்த இடமும் காஞ்சிபுரமே. எனவே காஞ்சியில் சிவராத்திரி தரிசனம் செய்வது அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை போக்கும். திருவைக்காவூர் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள திருத்தலம். இத்தல இறைவன் வில்வவனேஸ்வரரையும் அம்பிகை சர்வஜன இரட்சகியையும் ஒரு சிவராத்திரி நாளில் தவநிதி என்ற முனிவர் கோயிலில் வழிபட்டு கொண்டிருந்தார். அப்போது வேடனால் துரத்தப்பட்ட ஒரு மான் கோயிலுக்குள் நுழைய முனிவர் அபயமளித்தார். வேடன் முனிவரை தாக்க முற்பட சிவபெருமான் புலி வடிவம் எடுத்து வேடனை துரத்தவே வேடன் பயந்து அருகில் இருந்த வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான். புலியும் மரத்தடியிலேயே நிற்க வேடன் தூங்கி விடுவோமோ என்ற பயத்தில் வில்வ இலையை பறித்து கீழே போட்டான். அவை கீழே புலியாக நின்ற சிவபெருமான் மேல் விட அதனையே பூசணையாக ஏற்று வேடனுக்கு காட்சியளித்து மோட்சம் அளித்தார் இறைவன். இத்தல வழிபாடு மோட்ச சித்தியளிக்கும், பிறவிப்பினை தீர்க்கும். திருக்கடவூர் தன் பக்தன் மார்க்கண்டேயனை பிடிக்க வந்த காலனை சிவன் காலால் உதைத்த சம்பவம் நடந்தது சிவராத்திரி நாள் ஒன்றில் என்பர். கால சம்ஹாரரை சிவராத்திரி நாளில் வணங்குவது அகால மரண பயம் போக்கும். ஓமாம்புலியூர் சிவராத்திரி நாள் ஒன்றில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை சொன்ன இடம் ஓமாம்புலியூர். இந்த ஊரை பிரணவ வியாக்கிரபுரம் என்கிறார்கள். சிதம்பரத்தில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் இது. இங்கே சிவராத்திரி வழிபாடு செய்வது மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் என்பது ஐதீகம். தேவிகாபுரம் ஒரு காலத்தில் இப்பகுதி பெரிய காடாக இருந்தது. ஒரு சமயம் சிவராத்திரி நாளில் வேடன் ஒருவன் இப்பகுதியில் நிலத்தை தோண்டிய போது ஒரு லிங்கம் வெளிப்பட்டது. கடப்பாறை பட்டதால் லிங்கத்தில் இருந்து இரத்தம் வழிந்தது. அதிர்ச்சி அடைந்த வேடன் காயம்பட்ட இடத்தில் மூலிகை வைத்து கட்டினான். பிறகு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்தால் காய்ச்சல் வந்துவிடுமோ என்று வெந்நீரால் அபிஷேகம் செய்தான். அதைத் தொடர்ந்து இன்றும் இத்தலத்தில் இவருக்கு வெந்நீர் அபிஷேகமே செய்யப்படுகிறது. இந்த வழியே போருக்கு சென்ற மன்னன் போரில் வெற்றி அடைந்தால் அந்த லிங்கத்திற்கு மலையின் மீது கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டான். போரில் வெற்றி பெற்றதும் ஆலயம் அமைத்தான். பிரதிஷ்டை செய்ய வேண்டிய நேரத்தில் சுயம்புலிங்கம் காணாமல் போனதால் காசியிலிருந்து லிங்கம் கொண்டு வரச் செய்தான். அப்போது காணாமல் போன லிங்கம் கிடைத்துவிடவே அதற்கு கனககிரீஸ்வரர் என்று பெயர் சூட்டி ஒரே கருவறையில் 2 லிங்கங்களையும் பிரதிஷ்டை செய்தான். இக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி போலூர் வந்தவாசி சாலையில் மலைக்குன்றின் மேல் உள்ளது. இங்கே சிவராத்திரி பூஜை செய்வது வாழ்வில் வெற்றிக்கு வழி செய்யும். கோகர்ணம் ராவணனுக்கு ஈசனாலேயே வழங்கப்பட்ட பிராணலிங்கம் உள்ள தலம். பிள்ளையார் ராவணனுடன் நடத்திய திருவிளையாடலால் இறைவன் இங்கேயே அமர்ந்தார். சுவாமி மகாபலேஸ்வரர், அம்பிகை தாம்ரகௌரி. மாசி மாத சிவராத்திரி நாள் ஒன்றில் பிரம்மா இத்தல இறைவனை வழிபட்டதை ஒட்டி இங்கு பிரம்மோற்சவமும் சிவராத்திரி அன்று இரவு தேரோட்டமும் வெகு விமரிசையாக நடைபெறும். கர்நாடக மாநிலம் ஹூப்ளிக்கு அருகில் உள்ள இங்கு சிவராத்திரி வழிபாடு செய்வது முன்வினை போக்கும். ஸ்ரீசைலம் சீலாத முனிவரின் மகனான நந்தி சிவ வழிபாடு செய்து சிவனை தாங்கும் வரம் பெற்ற தலம். நந்தி தேவரே இங்கு மலை உருவில் இருக்கிறார். இத்தலத்தை திருப்பருப்பதம் என்றும் மல்லிகார்ஜுனம் என்றும் அழைப்பர்.
ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றான இங்குதான் ஆதிசங்கர மகான் சிவானந்த லகரி ஸ்லோகத்தினை ஏற்றினார். அச்சம்பவம் சிவராத்திரி நாள் ஒன்றில் நிகழ்ந்ததாக கூறுகின்றனர். இத்தலத்தில் சிவராத்திரி என்று சிவனை வழிபடுவது ஏராளமான புண்ணிய பலன்களை தரக்கூடியது. காளகஸ்தி இக்கோயிலில் ஒவ்வொரு பட்சத்தில் வரும் சதுர்தசி நாளும் நித்திய சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. கண்ணப்ப நாயனார் சிவராத்திரி நாள் ஒன்றில்தான் தன் கண்களை சிவபெருமானுக்கு கொடுத்தார். சிவராத்திரி நாட்களில் இங்கு தேரோட்டம், ரிஷப வாகன சேவை நடக்கிறது. சிவராத்திரி தரிசனத்தை இத்தலத்தில் மேற்கொள்வது இறையருளால் வாழ்வில் இன்றியமையாத யாவும் கிடைக்கச் செய்யும். சிவராத்திரி நாளில்தான் நாகவம்சத்திற்கு ஏற்பட்ட சாபமும் நீங்கியது. எம்பெருமான் சிவபெருமானின் அருளால் நாகராஜனான வாசுகியும் மற்ற நாகங்களும் சிவராத்திரி இரவில் 4 சிவ ஆலயங்களை வழிபட்டு பேறு பெற்றதாக கூறப்படுகிறது. அதாவது தங்கள் சாபத்தை போக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரன் கோயிலிலும், 2ஆம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும், 3ஆம் காலத்தில் திருப்பாம்பரத்திலும், 4ஆம் காலத்தில் நாகூரிலும் நாகராஜன் வழிபாடு செய்தான் என்பது தொன்மையான தகவல். இவர்கள் அனைவரும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆதலினால் நேயர்கள் நீங்கள் எவ்வாறு பயன்பெற்றீர்களோ அதேபோல் மற்றவர்களும் பயன்பெற வேண்டுமென்றால் இந்த காணொலியை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து எம்பெருமான் சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாகி மேலும் மேலும் புண்ணியம் சேர்த்து கொள்ளுங்கள். நேயர்களே, இதுவரை எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குரு வணக்கம், குருவே துணை, குரு வாழ்க, குரு புகழ் ஓங்குக, குருவே வெல்க, ஜெய் குரு. ஓம் கிரியா பாபாஜி நமஹாவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நேயர்களே, இது போன்றதொரு சிறப்பு காணொளிக்கு சற்று காத்திருங்கள். அதுவரை நன்றி, வணக்கம்.